tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already Olaf, Olaf, நீ எங்க இருக்க? Olaf, இந்த பூனை எங்க தான் போச்சுன்னு தெரியல. ஆக்னஸ், நம்ம லிஸ்ட்ல எழுதின எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு வந்திருக்கியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? நீ எழுதி கொடுத்த எல்லாத்தையும் தான் வாங்கிட்டு வந்துட்டேனே. எதுக்காக இவ்ளோ பொருள் கொண்டு வர சொன்ன? இங்க பாரு அனுஷ், உன் வேலையை விட என் வேலை ரொம்ப கஷ்டம். இந்த நெருப்பட எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. டென்ட் கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது ரொம்ப கஷ்டம். அங்க பாருங்க, ஜாக்கோ லியோவும் விறகு கட்டைகளை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் தெரியுமா? இது ஒண்ணு நீ சொல்ற மாதிரி சுலபமான விஷயம் இல்ல. லியோவோட கைய பாருங்க, அவனோட கட்டவரல்ல அடிபட்டு இருக்கு. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும். ஓய்வா? இந்த சின்ன வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஓய்வு வேணுமா டாட்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டென்ட் கட்டி இருக்கேன் அனுஷ். கேம்புக்கு தேவையான பொருட்கள் நீங்க சேகரிக்கவே இல்ல. ஆமா, ஆஷா கஷ்டப்பட்டு எல்லாருக்காகவும் சமையல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கேம்புக்கு வேண்டிய பொருட்களை ரெடி பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு ஓய்வு கேக்குறீங்க? சண்டை போடுறது நிறுத்துங்க. நம்ம ட்ரிப்புக்கு வேண்டியதெல்லாம் தயார் பண்ணிட்டியா டாட்? பிரெடோவை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஆனா இத நம்ம செய்து முடிக்கணும்னா நமக்கு இன்னும் நிறைய விறகுகள் தேவைப்படுதுன்னா. உனக்கு அவங்கள பத்தி புரியல. டாடும் பிரெடோவும் அண்ணன் தம்பிங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா பைத்தியமே பிடிச்சிரும். டாட், நல்லா கேட்டுக்க. நீ தான் எப்பவும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்ப. நீ தான் முதல்ல, நீ தான் இந்த கதையை கேட்கணும். இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வந்தா நெருப்ப பத்த வச்சு கதை கேட்டுட்டு இருந்தா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்ன, உங்க எல்லாருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் தானே? நெருப்ப சீக்கிரமா பத்த வைங்க. ரொம்ப நன்றி. நான் இப்ப உங்களுக்கு அந்த சகோதரர்களோட கதையை பத்தி சொல்றேன். ஆரம்பி. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற 2 சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பேரு டோடோ, இன்னொருத்தர் பிராடோ. அவங்க ஒரு பண்ணை வீட்ல தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. டோடோ வயல் வேலைகளை எல்லாம் பாத்துக்கிட்டான். அப்ப பிராடோ என்ன பண்ணுவா? வீட்டு வேலைகளை பாத்துக்கிட்டு கோழியையும் மாட்டையும் பராமரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன, வழக்கம் போல சண்டைய ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். ஹேய், சாப்பாடு ரெடியா? எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நான் இப்ப நிறைய சாப்பிடணும். இல்ல, சாப்பாடு இன்னும் தயாராகல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் டேபிள் மேல சாப்பாடு தயாரா இருக்கும், நீ எதிர்பார்க்காத. ஹே, இங்க பாரு. என் முதுகோட நான் வயல்ல இருந்து வேலை செஞ்சிருக்கேன். நீ இங்க வீட்ல ஒரு வேலையும் செய்யாம தான் உட்கார்ந்துட்டு இருந்த. ஓ சரி, ஆமா நான் ஒத்துக்கிறேன். நீ வீட்ல சுத்தம் தான் செஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லுவ. உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி நான் பார்த்ததே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி சொல்லுவ? வேலை பார்த்து என் கையை உடைச்சிட்டு போல இருக்கு. ஓ அப்படியா? வயல்ல நான் செய்யற வேலையை விட இது பெரிய வேலையா? சமையல் பண்ணி பால் கறந்து கோழி எல்லாம் பாதுகாத்து எல்லா வேலையும் செய்யறேன். என்னோட கடைசி வேலை என்ன தெரியுமா? வீட்ல இருக்கிற குப்பைகளை எல்லாம் கிளீன் பண்றதுதான். இதோ இந்த மாதிரி. நாளைக்கு நான் பண்ற வேலையை நீ பண்ணு, நீ பண்ற கஷ்டமான வேலையை நான் பண்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ வீட்ல இருந்து எல்லா வேலையும் செஞ்சாதான் உனக்கு தெரியும். அப்படியா? சரி, வயல்ல நீ எப்படி கஷ்டப்படுறன்னு நானும் பாத்துறேன். அப்படியா? நீ எப்படி புலம்ப போறன்னு நானும் பாத்துடுறேன். அப்ப சரி, நாளைக்கு நான் பண்ற வேலையை நீ பண்ணு, நீ பண்ற வேலையை நான் பண்றேன். அப்பதான் யார் சோம்பேறின்னு உனக்கே புரியும். சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான். சரி, வேலை ஆரம்பிக்கலாம். அப்புறம் பார்க்கலாம்.
சொல்லு. நான் என்னெல்லாம் வேலை பண்ணணும்னு நீ மறுபடியும் வரிசை சொல்றியா? ஹ, முதல்ல விறக பத்த வச்சுட்டு கிச்சனை கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் மாட்டு கொட்டகைக்கு போய் பால் கறந்து வீட்டுல கொண்டு வந்து வைக்கணும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, அதுல ஒரு மாடு ரொம்ப முரண்டு பிடிக்கும். எந்த மாதிரி மாட்டு என்னால சமாளிக்க முடியும்? அடுத்தது சொல்லு. அடுத்துதான் நீ செய்ய வேண்டியது சாப்பாடு ரெடி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொட்டிகளை தயார் பண்ணணும். மறந்துடாத. அது 5வது. அடுத்தது 6வது சொல்லு. இல்ல, அடுத்தது 4வது. 6வது இல்ல, 4வது வேலை வெண்ணெய் தயாரிக்கிறது தான். அப்படின்னா மொத்தத்துல வீட்ல செய்ய வேண்டிய வேலை 7. கரெக்டா? நான் சொல்றத நல்லா கவனி. மொத்தம் 4 வேலைகள் தான். எனக்கு நல்லா புரிஞ்சுது. குட் லக். மறந்துட்டேன், கோழிகளை கவனிக்க மறந்துடாத. நீ வயலுக்கு போற வேலைய பாரு, நான் இதெல்லாம் மத்தத பாத்துக்கிறேன். சரி நீ போ, உனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. அப்புறம் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மண்வெட்டி நல்லா சாணம் புடி. ஆஹா, இந்த கல் இருக்கிறத பாக்காததால மறுபடியும் இது வளைஞ்சு போச்சு. யா, என்னது மறுபடியும் நான் அதே தப்ப செஞ்சுட்டேன். அந்த கோழி என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த அம்மா கூட தான் இருக்கு. சரி, விறகெல்லாம் தயாராயிடுச்சு. இப்ப நெருப்பு வைக்க வேண்டியதான். இப்ப மறுபடியும் என்னாச்சுன்னு தெரியலையே. புடிச்சிட்ட பாத்தியா? இந்தாங்க புடிங்க. எனக்கு சூப்பர் ஐடியா தோணுது. கோழிங்களா அங்கே இருங்க. இனிமே உங்க செல்ல கோழி உங்களை விட்டு ஓடாத மாதிரி என்ன பண்ண போறேன். சின்ன கோழி அங்கே இரு. அவ்வளவுதான், இனிமே நீ உங்க அம்மா கிட்ட தான் இருப்ப. இனிமே நீ உன்னை பத்தி கவலைப்படவே வேணாம். இனிமே நீ எங்க போனாலும் உங்க அம்மா உன் பின்னாடியே தான் இருப்பாங்க. மறுபடியுமா? இனிமே இந்த மாதிரி ஆக கூடாது. எப்படியோ நெருப்ப பத்த வச்சாச்சு. நான் பால் கறக்க மறந்துட்டேனே. என்ன? என்ன இது வித்தியாசமான மாடா இருக்கு? சிரிக்குது, கால்னால தள்ளி விடுது. சரி, பால கலப்போம். மறுபடியும் பார்க்கலாம். ஏன் மேல இருந்து எழுதுற மாடே, தள்ளு. சொல்றது கேளு, தள்ள மாடே, தள்ளு. ஐயோ, இன்னும் கொஞ்சம் பால் வேணுமே. சரி சரி, மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் பால் தர மாட்டீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. சரி, பாதி என்ன நாளைக்கு கலந்துக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான் போல இருக்கு. சரி, இப்ப நான் ரொட்டி செய்ய வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அந்த பால் தராத மாடு கிட்ட இருந்து பால் வாங்கறதை விட இது சுலபம்னு நினைக்கிறேன். சரி, இப்ப முதல்ல தண்ணிய போடணும். அப்புறம் நல்லா பிசையணும். இது அவ்வளவு கஷ்டம் இல்ல. இன்னும் கொஞ்சம் இது போடணும்னு நினைக்கிறேன். இத நான் சீக்கிரமா முடிச்சாகணும். ஏன்னா டோடோ வீட்டுக்கு வந்ததும் இது சாப்பாடு கேட்பான். அதனால நான் வேகமா கொடுக்கணும். இப்ப நான் சீக்கிரம் முடிக்கணும். நான் முடிப்பேனான்னு தெரியல. நான் நினைச்ச மாதிரி இல்ல. இந்த வேலை ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு.
முதல் வேலையா நான் வீட்டுக்கு போய் என் தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சீக்கிரம் வா, முட்டாள்தனமான மாவே. இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். ஓ நோ. காப்பாத்துங்க, நான் மாட்டிக்கிட்டேன். ஏன் மாவு என்ன பிடிச்சிருச்சு? அங்க என்ன நடக்குது? இல்ல, கோழியை காப்பாத்துங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கயிறை கிட்டது தப்பா போச்சு. யாராவது காப்பாத்துங்க, கோழியை யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என் கோழி மாட்டிக்கிச்சு. ஏய், அந்த கோழியை விடு. ஓ, என் கோழிகள் ஆபத்துல மாட்டிக்கிச்சு, அதை விடு. சீக்கிரம் டோடோ, அதை வச்சு அந்த கயிறை வெட்டு. சூப்பரா செஞ்சு டோடோ. நீ 2 உயிரை காப்பாத்திட்ட. ஓ, நல்லதா பண்ண. குட்டி பையா, இனிமே உன் அம்மாவை விட்டு ஓடாம இருக்கிறதுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். சரி, நான் ஒத்துக்கிறேன். உன் வேலை ரொம்ப கஷ்டம் தான், என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, இன்னும் சொல்ல போனா நானும் அதைத்தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். என்னாலையும் உன்னோட வேலைகளை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சரி டோடோ, நீ என்கிட்ட ஒண்ணு சொல்லு. அந்த மாடு கிட்ட இருந்து நீ எப்படி பால் கறந்த? அதுவா, நான் பால் கறக்கறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுவேன். அதை கேட்டுட்டு அதுங்க அப்படியே தூங்கிடும். அதுக்கப்புறம் அவங்க சண்டையே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. எல்லாரும் கவனிச்சிங்களா? எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது நம்ம பூனைக்குட்டி தான். ஏய், நீதான் என்ன பயமுறுத்துனியா? நீ இவ்வளவு நேரம் அங்கதான் தூங்கிட்டு இருந்தியா சோம்பேறி பூட? பூனைங்களுக்கு தான் என்ன சுகமான வாழ்க்கை.哦，你真是个懒骨头！